ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உண்மையை பேசினால். போலித்தனம் பொதிந்த யூத பிரபுகளின் முகத்திரையை இயேசு கிழித்தெறிந்தார். மாய்மாலமாக வாழ்ந்த மத தலைவர்களின் உண்மை நிலையை இயேசு வெளியரங்கமாக்கினார். அவர் உண்மையை உறுதியாக பேசிய போது அவர்களால் அதனை மறுக்க இயலவில்லை. ஆனால் அதனை பொறுத்து கொள்ளவும் அவர்களால் முடியவில்லை. எனவே ஆத்திரத்தால் உந்தப்பட்டு அவரை கல்லால் அடித்து கொலை செய்ய முயன்றார்கள். உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று தள்ளிவிட முயற்சித்தார்கள். ஆம், உண்மையை உறுதியாக கூறுவது என்பது எளிதான விஷயம் அல்ல. உண்மையை வெளியரங்கப்படுத்தினால் சம்பந்தப்பட்டவர்களால் அதனை பொறுத்து கொள்ள இயலாது என்பதற்கு வேதாகமம் முழுவதும் ஏராளமான சாட்சிகள் உண்டு. உண்மையை கூறியதற்காக சகரியா கொல்லப்பட்டான். யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்பட்டான். ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டான். உண்மையை பேசுவதனால் வரும் பிரதி விளைவுகள் கடுமையாகவே இருக்கும். இதற்கு அஞ்சுவதால் தான் இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளிடமும் ஊழியர்களிடமும் உண்மையின் வலிமை உருத்தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் உண்மையின் தேவன் ஆவார். அவருடைய பிள்ளைகளும் உண்மையின் சாட்சிகளாக நிற்க வேண்டியது அவசியம். சுய ஆதாயத்திற்காக உண்மையை மறைப்பதல்ல, தேவனுடைய மகிமைக்காக உண்மையில் உறுதியாக நிற்பதே கிறிஸ்தவம். உயர்ந்த குணங்களுக்கு உரிய பரிசை உலகம் தர முடியாது. ஏனென்றால் உலகம் பொய்யில் புரண்டு கொண்டிருக்கின்றது. ஆயினும் தேவன் தம்முடைய வேளையில் உண்மையாளர்களை உயர்த்தாமல் விடுவதில்லை. யோசேப்பு பொய் பேச விரும்பாமல் உண்மையை மறைக்காமல் அப்படியே பேசியதால் அவனுடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களின் தப்பு தவறுகள் அங்கே வெளியரங்கமானது. எனவே அவர்கள் அவனை பகைத்து வெறுத்து அந்நிய தேசத்தாருக்கு அடிமையாக விற்று போட்டார்கள். யோசேப்பின் உண்மை அங்கே அவனுக்கு தொல்லையைத்தான் கொண்டு வந்தது. ஆனாலும் அவன் உண்மையை விட்டு விடவில்லை. ஒரு நாள் அந்த உண்மைதான் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக சென்ற அவனை ஒரு நாட்டிற்கு தலைவனாக்கியது. ஆம், உண்மை சில தொந்தரவுகளை வரவழைக்கலாம். ஆனால் அதே உண்மை ஒரு நாள் நம்மை பெரிய உயர்வுகளுக்கும் கொண்டு செல்லும். சிந்தனைக்கு, உண்மையை குறித்து ஊராருக்கு நீ பேசுவது அல்ல, உன் உண்மையை ஊரார் பேசுவதே ஆன்மீக வெற்றி. உண்மையை குறித்து ஊராருக்கு நீ பேசுவதல்ல, உன் உண்மையை ஊரார் பேசுவதே ஆன்மீக வெற்றி.